வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ண போறோம். ஒரு 100 வருஷம் கழிச்சு நம்ம உடம்பு எப்படி இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, மிண்டி அப்படிங்கிற ஒரு மாடல் மூலமா டெக்னாலஜி நம்மளை எப்படியெல்லாம் மாத்தப் போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க தினமும் பயன்படுத்துற உங்க ஸ்மார்ட் போன் உங்க உடம்போட அடிப்படையான எலும்புக்கூட்டையே மாத்துதுன்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஏதோ சும்மா கேட்ட கேள்வி இல்ல. நம்மளோட இந்த டிஜிட்டல் பழக்க வழக்கங்கள் தான் மனுஷங்களோட அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கே காரணமா இருக்க போகுதுன்னு சில ஆய்வுகள் சொல்லுது. அப்போ நாம் எப்படி மாறப் போறோம்? சரி, இந்த மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கு தான் விஞ்ஞானிகள் மிண்டின்னு ஒரு முப்பரிமாண மாடலை உருவாக்கியிருக்காங்க. அதாவது டெக்னாலஜி நம்மள மாத்துனா எதிர்காலத்துல நாம இப்படித்தான் இருப்போம்னு ஒரு கற்பனை. வாங்க, இந்த மிண்டியை பத்தி இன்னும் விரிவா பார்க்கலாம். மிண்டியோட உடம்புல நாம முதல்ல பார்க்க போறது அவளோட தலையை தான். இந்த டிஜிட்டல் உலகத்திலிருந்து தன்னை காப்பாத்திக்க நம்ம மண்டையோட எப்படி மாறப்போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்களேன், இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குன்னு. இடது பக்கம் இருக்கிறது நம்மளோட இப்போதைய மண்டையோடு, வலது பக்கம் இருக்கிறது மிண்டியோடது. எலும்போட தடிமன் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பாருங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றம். சரி, எதுக்காக இப்படி ஒரு மாற்றம் வரணும்? இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான தியரி இருக்கு. நாம நாள் முழுக்க பயன்படுத்துற ஸ்மார்ட் போன்கள்ல இருந்து வர ரேடியோ ஃப்ரீக்வன்சி கதிர்வீச்சுல இருந்து நம்ம மூளையை பாதுகாக்கத்தான் இந்த தடிமனான மண்டையோட உருவாகும்னு சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு விலை கொடுத்தாகணும் இல்லையா? மண்டையோடு தடிமனாகிறப்போ நம்ம மூளையோட அளவு சின்னதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்காம். இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி, தலையை விட்டுட்டு இப்ப நம்ம கைகளுக்கு வருவோம். டெக்னாலஜி நம்ம கைகளை எப்படி மாத்த போகுது தெரியுமா? அதுக்கு பேர் தான் டெக்ஸ்ட் கிளா. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க நாள் முழுக்க எப்படி உங்க ஸ்மார்ட் போனை பிடிச்சிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதே பொசிஷன்ல உங்க கை நிரந்தரமா வளைஞ்சு ஒரு நண்டு மாதிரி ஆகிட்டா அதுக்கு பேரு தான் டெக்ஸ்ட் கிளா. இது ஒரே நாள்ல வராது. இது எப்படி உருவாகுதுன்னா, முதல்ல நாம விடாம போனை பிடிச்சுக்கிட்டே இருக்கோம். இதனால நம்ம நரம்புகள்லயும் தசை நார்கள்லயும் ஒரு நிரந்தர அழுத்தம் ஏற்படுது. கடைசியா கை அந்த வளைஞ்ச நிலையிலே லாக் ஆயிடுது. தலைய பார்த்தாச்சு, கையையும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம கண்கள். நாள் முழுக்க ஸ்கிரீனையே பார்த்துட்டு இருக்கிறதால நம்ம கண்கள்ல ஒரு சூப்பரான மாற்றம் வரப்போகுதாம். கம்ப்யூட்டர், டிவி, மொபைல்னு எல்லா ஸ்கிரீன்ல இருந்தும் வர்ற அந்த செயற்கை வெளிச்சத்தை சமாளிக்க மிண்டியோட கண்கள்ல ஒரு ஸ்பெஷல் பவர் வரப்போகுது. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா, ஒரு இரண்டாவது உள் இமை. நம்ப முடியலையா? பூனை முதலைக்கெல்லாம் இருக்கிற மாதிரி மனுஷங்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா இமை உருவாகுமா? சரி, இந்த ரெண்டாவது இமை எதுக்கு? இது ஒரு நேச்சுரல் ஃபில்டர் மாதிரி வேலை செய்யும். ஸ்கிரீன்ல இருந்து வர்ற தேவையில்லாத வெளிச்சத்தை, குறிப்பா நம்ம தூக்கத்தை கெடுக்கிற அந்த நீல நிற ஒளியை தடுத்து நம்ம கண்ணை பத்திரமா பாத்துக்கும். ஓகே, இப்போ நாம மிண்டியோட உடம்புல பார்த்த எல்லா மாற்றங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். டெக்னாலஜி நம்மளை எப்படி மாத்த போகுதுங்கிறதுக்கான ஒரு முழுமையான சித்திரம் இதுதான். வாங்க, ஒரு தடவை ரீகேப் பண்ணிடலாம். கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்க தடிமனான மண்டையோடு, ஆனா அதனால சின்னதாகிற மூளை. போனை புடிச்சு வர டெக்ஸ்ட் கிளா. கடைசியா ஸ்கிரீன் வெளிச்சத்துல இருந்து பாதுகாக்க ஒரு இரண்டாவது உள்ளிமை. கடைசியா இந்த மிண்டியோட உருவம் நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இதுதான் நம்மளோட தவிர்க்க முடியாத எதிர்காலமா, இல்ல நம்மளோட டெக்னாலஜி பயன்பாட்டை பத்தின ஒரு சீரியஸான எச்சரிக்கையா? முடிவு நம்ம கையில தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க?